திமுக எதிரிங்க. அது மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தலைவன் வேற யாரும் கிடையாது. எங்க தலைவன் மட்டும்தான். நடக்க போற தேர்தல் நல்லா தெரிஞ்சுக்குங்க. போர் 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 போர். பச்சக் பச்சக்குன்னு. ஆமா, தலைவர் தான் நீ சொன்னாரு. விஷில் சின்னத்தை அமுக்கணுங்கிறது அவ்வளவு நாசுக்கா சொன்னாரு. பச்சக் பச்சக்குனா பச்சக் பச்சக்குங்கிறது அவர் தாங்க சொன்னாரு. ஹலோ கேமராமேன், ஓட்டு குத்துறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம். இன்னைக்கு அமுக்குற காலம். எல்லாத்துலயும் பச்சக் பச்சக்கு தான் உங்களுக்கு. ஏங்க மல்லிகை கடையில எல்லாம் போய் சாமான் வாங்கியிருக்கீங்க வாங்கலையா? இட மிஷின் இருக்குன்னு தெரியுமா? ஒரு தடவை இப்படி அமுக்குனானா 100 கிராம் கம்மி. அதே ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அமுக்குனானா அப்படியே கரெக்டான இடம் வரும். அதெல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா இல்லையா? அது வெயிட் இது பண்றது. அதே மாதிரிதான் இந்த ஓட்டு போடுற மிஷினே அப்படிதான் செக் பண்ணிருக்காங்க. ஏங்க ஜல்லிக்கட்டு மாடாவோன்னு அவுத்துட்டா சீரிட்டு போட்டுருங்க. இன்னைக்கு என்னடானா புல்லுக்கட்டை எடுத்து இப்படி காமிச்சிக்கலாம், உடனே தின்னுட்டு போயிடுச்சான். எல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. வேணாங்க. என்னைக்காவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாயிலிருந்து விஜய்ங்கிற வார்த்தை வந்திருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வரும், அந்த நாள் வரும். திமுக தலைவர் ஏதாவது பேசியிருக்காரா விஜயை பத்தி? நீங்க ஏங்க விஜய் ஸ்டாலினை வாண்டடா கூப்பிடுறீங்க? ஒரு விஷயம், ஒருவேளை சண்டைக்கு வாடா வாடாங்கிறீங்களா? இப்ப எனக்கு புரியல. வாடா வாடான்னு தான் சொல்றேன். எவனாவது வந்தானா? நீண்ட நாள் வாழணும்னா என்ன பண்ணணும்? திமிங்கல பால் கொடுக்கணும். ஆவின் பால்ல நாங்க திமிங்கல பால் கொடுப்போம். அதுக்கு திமிங்கலத்துல பால் வரணும். கடற்கரையில வீடு கட்டி வச்சிருக்கோம், அப்படியே அலையில் அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்படிலாம் நீங்க கனவு கண்டுட்டு இருக்காருங்க. சுனாமியே வந்தாலும் நீச்சல் அடித்து எதிர்கொண்டு மக்களுக்காக வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறது எங்கள் தலைவன் விஜய். ஓ, அந்த டிஸ்டன்ஸ் தான் பிரச்சனையா? அப்படி அப்புறம் பனையூர் ஒரு தூரம் போக கூடாதுன்னு பனையூர் பக்கத்துல அன்புமணி இருக்காரு. அவரா சேர்க்க. ஹலோ, அறிவு இருந்தால் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டோம். 2026 தேர்தல் அன்னைக்கு எல்லாரும் வந்து விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க சொன்னா அது ஓகே. பச்சக் பச்சக்குன்னு அடுத்துன்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே என்ன சொல்றது. புதிய சிந்தனை நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இருக்கும் சிறப்பு விருந்தினர் விஜயின் மனசாட்சி, விஜய்க்காக உயிரை கொடுக்க காத்து கொண்டிருக்கும் திரு நந்தவனம் நந்தகுமார் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். என்ன வாண்டடா சில பேர் வந்து வண்டியில் ஏறான்னு சொல்றீங்களா? யார் அது? வாண்டடா ஏதோ வந்து வண்டியில் ஏறான்னு சொன்னீங்களா? அது யார் அது? யாரை நீங்க நினைக்கிறீங்க? இல்லை, யார் நீங்க சொல்லுங்க. நான் பாடு போயிட்டு இருக்கேன், வாண்டடா சில பேர் வந்து வண்டியில் ஏறின்னு சொன்னீங்களா? யார் அது? உண்மை சொல்லுங்க. நாஞ்சில் சம்பத்தா, செங்கோட்டையனா, யாரு? நிர்மல்குமாரா? இவ்வளோ தானே வாண்டடா வந்து ஏறினாங்க. நானும் வரேன் சேர்த்துக்கன்னு சொல்லிட்டு அவ்வளோ சொல்றீங்களா? இல்லை யாரை சொல்றீங்க? ஹலோ, நீங்க என்னங்க அலுவலக போன் வந்து பேசணுமா? பேசிட்டு வரதான் வாங்க, வெயிட் பண்றேன். போன் பேசணுமா? நான் சொல்றத உங்களுக்கு புரியலையா? இல்ல என் தலைவன் சொன்னது புரியலையா? வாண்டடா வண்டியில இருந்து ஏறினது செங்கோட்டையன், நாஞ்சில் சம்பத்து, அவன் இவன் நொட்டு லொஸ்கா அப்படிங்கிறவன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. வேற யாரு? நாங்க ஒன் அண்ட் ஒன்லி டிஎம்கேக்கு எங்களுக்கு தான் நாங்க சண்டைன்னு சொல்லிட்டு இருக்கோம். தேவையில்லாம மத்த கட்சிக்காரங்க எங்களையும் சேர்த்துக்கங்கன்னு ஏறதுக்கு பாக்குறானுங்க. இப்ப வாண்டடா வண்டியில இருந்து திமுகவா? அவங்க ஏங்க உங்க ஓட்டில வந்துடுறாருன்னா? ஹலோ, திமுக எதிரிங்க. நாங்க எதிர்த்து சண்டை போடுறதுக்கு இருக்கிறோங்க. அவங்க கேட்டாங்களா உங்கள்கிட்ட? எங்களோட சண்டை போடுங்க கேட்டாங்களா திமுக? ஒன்று தெரியுமா? எங்களை எதிர்க்கிறதுக்கு ஒரு ஈழப்போரில் வந்து ஒரு தனியே ஒரு இயக்கத்தை எப்படி எதிர்த்தாங்களோ அதே மாதிரி ஒட்டுமொத்த கட்சியும் எதிர்த்துக்கிட்டு எங்க தலைவனுக்கு எகைன்ஸ்டா நிற்கிறாங்க. தெரியுமா? திமுக சொல்ல முடியும், நீங்க சொல்றீங்க. ஈழத்தமிழ் வாண்டெல்லாம் வந்து வண்டியில இருக்குது நீங்க தான். ஆனால் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, ஈழத்தமிழர்கள் உசுர விட்டது மாதிரி நாங்கள் உசுர விட்ட மாட்டோம். ஆமாம், எங்கள் தலைவர் வீறு கொண்டு எழுந்து நின்னான்னு வச்சுக்கோங்க. இப்போ என்ன தூங்கிட்டு இருக்காரா? அப்படி தூங்கிட்டு இருக்காரா? புரியல. இல்லை, இப்போ எதோ சொன்னீங்களே, இப்போ என்ன தூங்கிட்டு இருக்காளா? வீறு கொண்டு எழுந்து வந்தாருன்னு வைங்களே அப்படிங்கிறீங்களே, எனக்கு புரியல. ஹலோ, மக்கள் எங்கள் பக்கம், புரியுதுங்களா? வீறு கொண்டு எழுந்து ஒரு பரப்புரை ஆற்றப்ப இன்னைக்கு என்ன நடந்துச்சு? அழுதுட்டாரே. அழுதுட்டாரா? மக்களின் பக்கம்னா இப்படி ஆந்திரா பார்டர்ல நிற்கிறீங்களா? நான் பின்னாடி திரும்பி பார்த்தா மக்களின் பக்கம் சொல்றதுக்கு இல்லை கேரளா பார்டர்ல நிற்கிறீங்களா? ஏதாவது நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க, மனிதர்களோட மனநிலை புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அது மாதிரி இல்லை. நீங்களாம் உங்களோட வாழ்க்கை திறமையை வந்து மிருகமாக மாற்றி வச்சுருக்காங்க. ஒருத்தன் தலைவன் ஒருத்தன் கண்ணீர் விட்டு அழுகுறான், அந்த அழுகையோட உணர்வை புரிஞ்சிக்காம ஒரு மனிதர்களாக இருக்கிறீங்கன்னா இந்த நாடு இந்த நாட்டு மக்களும் எவ்வளோ மிருகத்தனமாக மாறி இருக்காங்க பார்த்தீங்களா? நீங்கள் வந்து குழந்தையாக மாற்றிடுவீங்க விசிலை கொடுத்து.
குழந்தையா மாத்திரம். ஆமாம், நாங்களாம் மிருகத்தனமாக இருக்கோம், நீங்கள் வந்து குழந்தையா மாற்றிடுவீங்க. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அறியாத மக்களா இலவசம் இலவசம் கொடுத்து 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 இப்படி கெடுத்து வச்சிருக்காங்க, புரியுதுங்களா? ஆனால் எங்கள் தலைவன் வந்தா அப்படி ஒரு சம்பவமே எல்லாத்தையும் நம்ம மக்களாக பார்க்கணும். அது மாதிரி பார்க்கக்கூடிய ஒரு தலைவன் வேற யாரும் கிடையாது, எங்க தலைவன் மட்டும்தான். நடக்க போற தேர்தல் நல்லா தெரிஞ்சுக்குங்க, போர் 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 போர். சீமான் கட்சி மாதிரி தூக்குறீங்களே, என்ன அர்த்தம்? அதுதான் அவர் தூக்கிட்டார்ல. அவர் தூக்குனாரா? ஆமாம், ஹலோ, அவர் தான் அப்படி பண்ணாரு பாத்தீங்களா? தலைவன் சொன்னார்ல போர் போர் போர்னு. வைக்க போறா இல்ல வைக்க போறா இல்ல என்ன வேற என்ன போரு வைக்க போறா? ஆமா, உங்க தலைவர் இன்னைக்கு பேசினார்ல, வைக்க போற புல்லு கட்டு. ஆமா, எனக்கு நல்ல ஒரு தெரிஞ்சானு இந்த மினி குட்டி ஸ்டோரியை நான் இங்கே கேள்விப்பட்ட மாதிரி இருக்கே, இது என்னது எனக்கு புரியல. அதனா புல்லு கட்டு ஒரு ஜல்லிக்கட்டு மாடு வந்துச்சான். ஏங்க ஜல்லிக்கட்டு மாடு ஆகணும் அவுத்து விட்டா சீரிட்டு போட்டுருங்க. இன்னைக்கு என்னடானா புல்லுக்கட்டை எடுத்து இப்படி காமிச்சிக்கலாம், உடனே தின்னுட்டு போயிடுச்சான். இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு. ஹலோ, ராமராஜா மாதிரி பண்ண வரீங்களா? நல்லா ஒன்று அப்படி ஒரு பாட்டு பாட்டுருக்க முடியாது, பேச்சு பேச்சு நீ பெருமையுள்ள பேச்சு அப்படின்னு. புரியல புரியல தெரிஞ்சுக்கங்க, எங்க தலைவர் வந்து புல்லு போட்டு பால் கறக்கிறதுக்கு வரல. நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க, அந்த கதை வந்து ஒரு மோட்டிவேஷனல் கதை. யூடியூப்ல 5 வருஷத்துக்கு முன்னாலே அந்த கதையெல்லாம் எவனோ சொல்லிட்டான். ஓ, அதுவே இப்போதான் பார்க்குறீங்களா? அதுவே இப்போ தான் பார்க்குறோமா? ஆமாம், 5 வருஷம் முன்னாடி வந்து நீங்களே சொல்கிறீங்க. 5 வருஷம் முன்னாடி அந்த கதையை இப்போ பார்க்குறீங்க, பார்த்துட்டு அப்படியே சொல்கிறீங்க. இதை எப்படி ஏங்க புரியல? அவ்வளோதானா? என்னது 5 வருஷத்துக்கு முன்னால ஒருத்தன் சொன்னா கூட அது கடைக்கோடியில் இருக்கிற மக்கள்கிட்ட போய் அந்த கதை சேர்ந்துதான் சேரல. ஆனா இன்னைக்கு அந்த கதையை கொண்டு போய் ஒரு மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா எங்க தலைவன் கொண்டு போய் சேர்த்திருக்காரா இல்லையா? ஓ, இது மோட்டிவேஷனல் ஸ்பீச்சா? அப்படி அப்புறம் எனக்கு இந்த அது என்ன படம் ராமராஜன் நடிச்சார்ல, டவுசரோட நடிச்சிருப்பார்ல, சொல்லுங்க. எனக்கு கண்டிப்பாக அந்த ராமராஜன் ஞாபகம் தான் வருது. அவர் பாட்டு பாடி அந்த பால் கறக்கிறது, இந்த ஞாபகம் தான் வருது. அப்போ எங்கள் தலைவன் ட்ரௌசர் போட்டுக்கிட்டு பனியன் போட்டுக்கிட்டு துண்டை மாட்டிக்கிட்டு உட்காந்து காளை மாட்டில் பால் கறப்பாருங்கிறீங்களா? காளை மாட்டில் கறக்க முடியாது, அப்போ பால் மாட்டில் தான் கறக்க முடியும். வேணாம், நீங்கள் எதெல்லாம் மெயின் பண்ணி எங்களுக்கு பேசுகிறீங்கன்னு தெரியுது. எல்லாம் ஒன்று தெரிஞ்சுக்கங்க, நாங்களும் பேச ஆரம்பித்தோம்னா உங்களுக்கு பேசுறது வார்த்தைலாம் போயிடும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆமாம், வேண்டாம். இல்லை, அது எப்படி ஒரு ஜல்லிக்கட்டில் ஒரு மாடு நிற்குது அப்படின்னா நீங்கள் எப்படி புல்லு கொடுத்து எப்படி கரெக்ட் பண்ணிடுவீங்க? எப்படி எனக்கு புரியலைங்க. ஏங்க அது கதையை விடுங்க, அந்த கதையில இருக்கிற சம்பவம் இங்கே கொண்டாந்து இறக்குனீங்க. கதையா இங்கே கொண்டாந்து இறக்குனீங்க? ஒரு சின்ன பையன் உண்டா இல்லையா, அந்த மாடை பார்த்து மிரண்டு போகாமல் கையில் இருக்க புல்லை கொடுத்தோன்னே அந்த மாடு சாந்தமாகி நின்றுச்சு. மாடுன்னா முட்டுன்னு நினச்சிட்டு இருப்பான் அத்தனை பேரும். ஆனால் அது பசியில் நிற்கிற மாடு புல்லுக்காக ஏங்கி இருக்குங்கிறத தெரிஞ்சு வச்சது யாரு? அது மாடுவா கண்ணுக்குட்டியா? ஹலோ, அந்த சின்ன பையன், புரியுதுங்களா? அந்த சின்ன பையங்கிறது யாரு? எங்க தலைவன். எங்க தலைவன் என்ன சொன்னாப்ல, நான் கிடையாது நம்ம டிவிக்கே கட்சி அப்படின்னு சொன்னாரா இல்லையா? சொல்லாமல் சொல்கிறாரு, என் கட்சிக்காரெலாம் அணி புரிஞ்சுன்னு. சின்ன பையன் சொன்னார் தானே? சொல்லாமல் சொல்கிறாரு, சின்ன பையனா? ஆமாம் ஆமாம், நாங்கள் எல்லோரும் குஞ்சு மணி ஆட்டிட்டு நிற்கிறோம். சின்ன குழந்தைங்க தூக்கி இடுப்பில் வச்சு கொஞ்சுங்க. என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க? வேணாங்க, வேணாங்க, வேணாம். எதிர்கட்சிகிட்ட பணம் வாங்கிட்டு இவ்வளோ பேசக்கூடாது. யார் எதிர்கட்சிகிட்ட பணம் வாங்கினது? ஓ, பணம் வாங்காமல் எப்படி பேசுகிறீங்களா? பணம் வாங்கிட்டு பேசுகிறீங்களா? அப்படி ஊழலை பற்றி பேசுகிறீங்களே, என்ன அர்த்தம்? நீங்கள் கட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட எவ்வளோ சொத்து இருந்துச்சு, இப்போ எவ்வளோ இருக்குது காட்ட முடியுமா அப்படின்னு சொல்கிறார்ல விஜய். அதுவே ஆளுங்கட்சியா இல்லை எதிர்கட்சியோ திரும்ப விஜய் கேட்டால் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி எவ்வளோ சொத்து வச்சுருந்தீங்க, இன்றைக்கி எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோ ஒயிட்டில் வாங்குறீங்க, எவ்வளோ பிளாக்கில் வாங்குறீங்க அப்படின்னு அவன் கேட்டானா நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதான் புரியுதுங்களா? அதான் சொல்லுங்கள். நாங்கள் என்ன அரசியலுக்கு வர்றதுக்காக பிஜேபி கிட்ட காசு வாங்கிட்டு அரசியல் ஆரம்பிச்சோங்கிறீங்களா? ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க, நீங்களே சொல்லிட்டீங்க. எங்க தலைவனே தப்பான ஒரு கேள்வி தான் கேட்கிறாப்ல. அரசியல்வாதி எவனுமே அவன் மேல சொத்து வச்சுக்க மாட்டான், அவன் எல்லாம் பினாமி பேர்ல வச்சிருப்பான். விஜய் அப்படிதான் வச்சிருக்காருல்ல? விஜய் எப்படி வச்சிருக்காரு? ஹலோ, மூளைக்கு மூளை இருக்கு. சோபா கல்யாண மண்டபம், சங்கீதா கல்யாண மண்டபம் அப்படின்னு மூளைக்கு மூளை இருக்கு.
அதெல்லாம் அவர் பேரில் இருக்கான்னு தெரியுமா? விஜய் தேட்டர் அப்படின்னு புதுக்கோட்டையில் ஒன்று இருக்குது, அதுவும் அவரோட தான் இருக்குன்னு நினைக்கிறேன். விஜய் டிவி இருக்குல்ல, அது கூட என் தலைவன். அது ஸ்டார் குரூப் வாங்கிட்டான். என் தலைவன்கிட்ட காசு இருந்ததுன்னு வச்சுங்களேன், வெளியே எடுக்கவே மாட்டீங்க. எது வெளியே எடுக்கவே மாட்டீங்க? ஹலோ, என் தலைவன்கிட்ட காசு இருந்ததுன்னா இறச்சி விட்டுருவான்னு சொல்லி தான் அவர் பேர்ல எந்த ஒரு சொத்துமே எழுதி வச்சுக்கல. புரியுமா? எல்லாம் பினாமியா வச்சிருக்கீங்க. எல்லாம் பினாமியா? அவங்க பெத்தவங்கள்ட்ட இருக்குது. எங்க தலைவர் அப்படி கிடையாது, பினாமியில எழுதி வைக்கிறவன் கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க. இது மற்ற கட்சிக்காரங்க தான். ஜெயலலிதாமா சொத்து இருந்தது, புரியுதுங்களா? வளர்ப்பு மவுனுக்கு கல்யாணம் பண்ணுச்சு, எத்தனையோ பவுனு கிலோவில் போட்டு கல்யாணம் பண்ணுச்சு. அந்த பவுன்லாம் எங்க இருக்குது? யார்கிட்ட இருக்கு? அந்த அம்மாவோட செருப்பு பீரோ திறந்தா அவ்வளோ செருப்பு வச்சிருந்து 2000 ஜோடி செருப்பு இருந்துதான். அந்த செருப்புலாம் இப்போ எவன் வச்சிருக்கான்? அந்த சொத்தெல்லாம் எங்க இருக்குது? ஏதாவது கணக்கு கேட்டாங்களா இது வரைக்கும்? விஜய் அதான் கேட்கிறாரா? நாங்க வந்து அதெல்லாம் கேட்போம். பினாமிகிட்ட இருக்கிற சொத்தை புடுங்கணும், புரியுதுங்களா? அரசு தான் புடுங்கணும். பினாமி பேர்ல வச்சிருக்க சொத்தெல்லாம். நான் உண்மையை பேசுனா அந்த உண்மையை புரிஞ்சுக்கிற சக்தி உங்கள்கிட்ட இல்லை. பார்த்தீங்களா? என் தலைவனுக்கு பினாமியே கிடையாதுங்கிறேன், ஆனால் பினாமிகிட்ட இருக்கிற சொத்தை பிடுங்கணுங்கிறீங்க. என் தலைவனுக்கு பின்னால் நிற்கிறவன்ட்டெல்லாம் சொத்து இருக்குன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா சொல்லப்போனால் அசிங்கமாக இருக்கும். சீரியஸாக அதுதான் இருக்குது. என்ன அசிங்கமாக இருக்கும்? ஒவ்வொருத்தன் பின்னால் என்ன இருக்கும்? வேண்டாம் விடுங்க. அப்புறம் திரும்ப அசிங்கமாக தெரியும் சொல்லி திரும்ப அதுக்கு ஒரு அழுவ ஆரம்பிச்சிருவீங்க. வேண்டாம் விட்டுருங்க. சொத்து இருக்குன்னு சொல்லாதீங்க. வேண்டாம் விட்டுருங்க. சரி, ஸ்டாலின் சார் வந்து கேட்டாரா என்ன நம்புறீங்களா விஜய் நம்புறீங்களா உங்கள்கிட்ட வந்து கேட்டாரா? அப்படி நீங்க கேட்குறீங்க விஜய் நம்புறீங்களா ஸ்டாலின் நம்புறீங்களாண்ணா? ஹலோ ஏங்க, வாண்டடா வந்து வண்டியில் ஏங்க ஏறுறீங்க? அடுத்த வண்டியில் ஏங்க ஏறுறீங்க? ஒரு விஷயம் நான் சொல்ல வர்றதே கேட்காம நீங்க பாட்டு பேசிட்டு இருக்கீங்கன்னா புரியல. அவர் என்ன, அவர் வந்து சொல்லணுமா? அவர் இது வரைக்கும் ஏதாவது ஒரு மீட்டிங்ல இல்லாட்டா ஏதாவது ஒரு பேசுற இடத்துலயாவது விஜய்ங்கிற ஒரு பேரை இது வரைக்கும் சொல்லியிருக்காரா? சொல்லவே இல்லையே. நீங்க ஏன் சொல்ல மாட்டேங்கிறாரு? நீங்க ஏன் சொல்றீங்க? பயப்படுறாரு. ஓ, பயப்படல, கண்டுக்கல. பல பேர் இதுதான் கத்திட்டு இருப்பாங்க, கண்டுக்க கூடாதுன்னு சொல்லி கண்டுக்கல. கண்டுக்கலையா? நீங்க தான் கூவுறீங்க ஒவ்வொரு முறையும், ஸ்டாலின் சார், ஸ்டாலின் சார், ஸ்டாலின். பக்கத்து வீட்டுல நாய் கத்திக்கிட்டு இருந்துச்சுன்னா காதுல பஞ்ச வச்சு தூங்குவானுங்களாம். இப்ப உங்க தலைவர் கத்துற நாய் மாதிரி இருக்கிறீங்களா? அப்படி நீங்க தான் சொல்றீங்க. நான் உதாரணமா என்ன சொல்றேன்? நாயின்னு சொல்றீங்க. என் தலைவனை நாய்ங்கிறீங்க. நான் சொல்ல, நீங்க தான் சொன்னீங்க நாய் மாதிரி கத்திட்டு இருக்காருன்னு. திமுக கத்திட்டு இருக்கா? வேணாங்க. என்னைக்காவது தமிழக முதல்வர் ஸ்டாலின் வாயில இருந்து விஜய்ங்கிற வார்த்தை வந்திருக்கா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. வரும், அந்த நாள் வரும். எப்போ வரும்? எப்போ வருமா? எனக்கு தெரிஞ்சு விஜய் அவர்கள் திமுகவுக்கு ஆதரவா ஓட்டு கேட்கிறான்னு நல்லா தெரியுது. ஆதரவா ஓட்டு கேட்கிறாரா? ஆமா. யாருக்கு யார் ஓட்டு கேட்கிறா? விஜய் அவர்கள் திமுகவுக்கு. ஆமா. வண்டியில ஏறி போறீங்க, திமுக வண்டியில. என்னை நம்புறீங்களா ஸ்டாலின் நம்புறீங்களா அப்படின்னு கேட்டா என்ன அர்த்தம்? உதயசீரனுக்காக ஓட்டு கேட்டது, சைக்கிள் ஓட்டி கேட்டதெல்லாம் அதெல்லாம் அப்ப. கரெக்டா சொல்றீங்க பத்தியா? நல்லா தெரிஞ்சுக்கங்க. இப்போ அப்படி கிடையாது. வேணாம், பழச மைண்ட்ல வச்சுக்கிட்டு இங்க பேசிட்டு இருக்காதீங்க. பழச நீங்க தான் சொன்னீங்க. ஆதவஜனா கோத்துட்டு போயிட்டாரு ஒரே மேடையில விஜய. இப்போவும் திரும்ப திரும்ப நான் சொல்றேன், திமுக ஆதரவா தான் விஜய் பேசிட்டு இருக்காரு. திமுகவுக்கு ஆதரவா பேசுறாரு? ஆமா. விட்ட திமுக தலைவர் ஏதாவது பேசியிருக்காரா விஜய பத்தி? நீங்க எங்க விஜய் ஸ்டாலினை வாண்டடா கூப்பிடுறீங்க? ஒரு விஷயம், ஒருவேளை சண்டைக்கு வாடா வாடாங்கிறீங்களா? அப்படி எனக்கு புரியல. வாடா வாடான்னு தான் சொல்றேன். எவனாவது வந்தானா? வரமாட்டாங்க, யாரும் வரலையே. ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்கு, நான் தான் கிளப்பி விட்டேங்கிறிய. ஒருத்தன் காணாம. ஒருத்தன் ஏதாவது ஒரு கட்சி. ஏங்க, நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன்? எல்லாரும் எதிரியாகி எதிர்த்தாப்புல நிக்கிறான். நாங்க தன்னந்தனியா ஒத்தாளா நின்றுட்டு இருக்கோம். புரியுதா? ஆமா. ஏதோ அன்னார்வேல பக்கம் போராடலாம் கூப்பிட்டு கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க அப்படி சொல்றீங்களே. யாரு கூப்பிட்டது, யார் சேர்த்தது? அவங்க விருப்பப்பட்டு போறாங்க. தேமுதிக விருப்பப்பட்டு போகுது, கூட்டணிக்கு போகுது. இந்த இன்னைக்கு கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அதெல்லாம் உங்க கண்டா பயமா? இப்படி அண்ணா அறிவாலயம் எங்க தெரியுமா இருக்குது? மவுண்ட் ரோட்ல இருக்குது. புரியுதுங்களா? மவுண்ட் ரோட்ல காரை கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டலாங்கிறவங்க எல்லாரையுமே கூட்டணியில் சேர்த்துக்கிறாங்க. இதைத்தான் எங்க தலைவர் சொன்னார். அப்படியே பனையூர் பக்கம் ஏதாவது வண்டி ஓட சொல்லுங்க, ஏதாவது சேருங்க முடிஞ்சா. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க,
நாங்களும் எங்கள் ஆஃபீஸை பனையூர்லேருந்து ஷிஃப்ட் பண்ணி அருவாளத்துக்கு எழுத்தாப்புல வச்சுருந்தோம்னா எங்கள்கிட்டையும் எல்லாரும் கூட்டணி சேருவோம். ஓ, அந்த டிஸ்டன்ஸ் தான் பிரச்சனையா அப்படி? அப்புறம் பனையூர் ஒரு தூரம் போகக்கூடாதுன்னு பனையூர் பக்கத்துல அன்புமணி இருக்காரு, அவரா சேர்க்க. ஹலோ, இங்க கார் வச்சிருக்கவன்லாம் கஞ்ச பயலுக தெரியுமா? 5 கிலோமீட்டர் போய் ஒரு யூ டர்ன் பண்ணிட்டு வரணும்னா எவனு வேணாம்பா, இல்ல அப்படியே ரிவர்ஸ்லயே போகும்பா. அந்த அளவுக்கு கஞ்ச பயலுக. அதனாலதான் எவனு பனையூர் போய் கூட்டணி வேணாம் அப்படிங்கிறதுக்கு முடிவு பண்றது அவ்வளவு தூரம் போகணுமான்னு. இதே மவுண்ட் ரோட்ல எங்க ஆபீஸ் இருந்ததுன்னா அத்தனை பேர் எங்க கூட வந்து கூட்டணி வச்சிருப்பான் தெரியுமா? அதனால தேனாம்பட்டையும் ராயப்பட்டையும் முடிச்சுக்கிறாங்களா அப்படி எல்லா கட்சிக்காரங்களாம்? அப்படிதான் இருக்கானுங்க. புரியுதுங்களா? ஏடிஎம்கே ஆபீஸ் எங்க இருக்கு? அப்படியே அண்ணா அறிவாலயத்துக்கு பின்னால, நேர் பின்னால எல்லாம் அங்கனக்குள்ளாரே சுத்தி சுத்தி வச்சுக்கிறாங்க. அதனால அவங்க எல்லாம் கூட்டணி ஆயிட்டாங்க. பனையூர் பக்கத்துல ஒரு ஆபீஸ் திரும்ப தெரியாது, அன்புமணி ஆபீஸ். அவங்க அவங்க அங்கேயே வந்தால ராயப்பட்டாக்கு. சப் ஆஃபீஸ் எங்கே வச்சுருக்காங்க? அவங்களோட சின்னோண்டு ஒரு ஆஃபீஸ் எங்கே இருக்குது? டி நகர்ல இருக்கா? அப்புறம் ஓ, அதனால கூட்டணி சேர்ந்துட்டாங்க. அது எல்லாம் உள்ளார பக்கத்தில் இருக்கிறதுனால தாங்க எல்லாம் சொந்தக்காரன் ஆயிட்டாங்க. ஆமாம், நாங்கள் ஒத்த வீடாக தனியாக இருக்கிறதுனால தான் எங்களை விட்டு வேடிக்கை. ஆனால் மக்கள் எங்கள் பின்னால் நிற்கிறான். புரியுதுங்களா? கேரளா பார்டர்ல இருக்கீங்க. கேரளா பார்டரில் இருக்க. ஓ, பாண்டிச்சேரி பார்டரா? சாரி சாரி சாரி. அதனால பின்னாடி நிற்கிறான்னு சொல்ல வரீங்க? வேணாம், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. கடற்கரையில் வீடு கட்டி வச்சுருக்கோம், அப்படியே அலையில் அடிச்சுக்கிட்டு போயிடும் அப்படிலாம் நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருக்காதீங்க. வேணாம். சுனாமியே வந்தாலும் நீச்சல் அடித்து எதிர்கொண்டு மக்களுக்காக வந்து எலெக்ஷனில் நிற்க போகிறது எங்கள் தலைவன் விஜய். சாதாரண நினைக்காதீங்க. ஆமாம், எல்லாரும் தேர்தல் அன்னைக்கு வந்து விசேஷ சின்னத்தில் பச்சக் பச்சக் பச்சக்குன்னு போடுங்க அப்படின்னு சொல்கிறீங்களே, தன்னை பச்சக் பச்சக்குன்னு போட்டால் செல்லாத ஓட்டா போயிருமே. பச்சக்குன்னு? ஆமாம், தலைவர் தான் நீ சொன்னார். ஹலோ, அந்த ஓட்டு மிஷினில் அமுக்கிற பட்டனில் விஷில் சின்னத்தை அமுக்கணுங்கிறது அவ்வளோ நாசுக்காக சொன்னார். பச்சக் பச்சக்குனா பச்சக்குங்கிறது அவர் தாங்க சொன்னார். ஹலோ கேமராமேன், ஓட்டு குத்துறதெல்லாம் அதெல்லாம் அந்த காலம், இன்னைக்கு அமுக்குற காலம். எல்லாத்துலேயும் பச்சக் பச்சக்கு தான் உங்களுக்கு. ஆனால் பெரிய ஆளு கிடைங்களா? எங்கள் தலைவர் ஒரு முறை பட்டனை அழுத்தவும் சொல்லுங்க. பச்சக் பச்சக் பச்சக்குனா பாட்டு 10 வாட்டி அங்கிட்டு போனால் செல்லாத ஓட்டா போயிடும். எங்கள் தலைவர் தான் முதல்ல இந்த தமிழ்நாட்டில் பச்சக் பச்சக்குன்னு ஒரு ஆரம்பிச்சதா? விரல் புரட்சி பற்றி பேசினவர். அவரை தவிர வேற எவனாவது ஒரு சர்க்கார் படத்திலான சர்க்கார் படத்திலான அது எதுக்காக? கதை திரைக்கதை வசனம் டைரக்ஷன் ஏஆர் முருகதாஸ். ஓ, அப்போ எங்களுக்குன்னு அறிவு கிடையாது? இல்லை, அறிவு இருந்துதான் நாங்கள் அரசியலுக்கு வந்திருக்க மாட்டோம். 2026 தேர்தல் அன்னைக்கு எல்லாரும் வந்து விசில் சின்னத்தை பார்த்து ஓட்டு போடுங்க சொன்னா அது ஓகே. பச்சக் பச்சக்குன்னு அழுத்தம்னா என்ன அர்த்தம்? எனக்கு புரியலையே. என்ன சொல்றதுன்னு தெரியல. அந்த பட்டனில் கையை வச்சு அமுக்கி பார்த்துருக்கீங்களா? எப்படி சத்தம் வரும்? கீழே சத்தம் வரும். ஒரு முறை தான் அழுத்தணும். நீ பாட்டு புசு புசு புசுன்னு அமுக்கிட்டு இருந்தா அது என்ன அர்த்தம்? அது லிஃப்டாது. பாத்துங்க, நாம போட்ட ஓட்டு நமக்கு தான் போட்டிருக்கமான்னு அடையாளத்தை எப்படி நாம தெரிஞ்சுக்கிறது? ஒரு முறை எழுத்துனா போதும். அதான் சொன்னீங்களா, ஒரு விரல் புரட்சியா? ஹலோ, ஒவ்வொருத்தரும் 4 தடவை 4 ஓட்டு. அது கள்ள ஓட்டுன்னு அர்த்தம். கள்ள ஓட்டு ஒரு முறை தான் அமுத்தணும். பிஜேபி எல்லாம் எப்படி ஜெயிச்சிருக்காங்க தெரியுமா? கள்ள ஓட்டு போட்டா? அது மாதிரி நீங்க கள்ள ஓட்டு போட சொல்றீங்க. ஹலோ, நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. இவனுங்க சூட்சமாக எங்களுக்கு தெரியாதா? நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. எந்த பட்டனை அழுத்தினாலுமே உதயசூரியனில் உழுவுறது மாதிரி இவனுங்க செட் பண்ணியிருக்கானுங்கன்னு கேள்விப்பட்டோம். ஓ, நல்லா ஒன்று தெரிஞ்சுங்க. அதனால தான் அத்தனை முறை அமுக்க சொல்றீங்களா? பச்சக் பச்சக் பச்சக்குன்னு அத்தனை தடவை அமுக்கணும். பின்னாடி இருந்தால் கூட டக்குனு அந்த அங்கே போய் விழுந்துடும், நமக்கு விழுந்துடும். ஓ ஆமாம், நல்லா ஒன்று தெரிஞ்சுக்கங்க. ஒரு பட்டனை ஒரு தடவை அமுக்குனா அது உதயசூரியன், 2 தடவை அமுக்கணும்னா அது பிஜேபி. கள்ள ஓட்டு. கள்ள ஓட்டா? ஹலோ, பிஜேபி காரன் செட் பண்ணிருக்காங்க. நீங்க பிஜேபிக்கு ஓட்டு கேட்குறீங்களா? அப்படி பிஜேபிக்கு ஓட்டு கேட்குறோமா? ஆமா, ஒரு முறை எழுத்துனா உதயசூரியன் போன். ஏங்க, மல்லிகை கடையில எல்லாம் போய் சாமான் வாங்கியிருக்கீங்க வாங்கலையா? இட மிஷின் இருக்குன்னு தெரியுமா? ஒரு தடவை இப்படி அமுக்கினா 100 கிராம் கம்மி. அதே ஒரு தடவை 2 தடவை 3 தடவை அமுக்கினா அப்படியே கரெக்டான இடம் வரும். அதெல்லாம் செக் பண்ணிருக்கீங்களா இல்லையா? அது வெயிட் இது பண்றது. அதே மாதிரிதான் இந்த ஓட்டு போடுற மிஷினே அப்படிதான் செக் பண்ணிருக்காங்க. ஒரு தடவை அப்படி அமுக்கணும்னா அது உதயசூரியனுக்கு வந்துடும். புரியுதுங்களா? எல்லா பட்டனும்
எந்த பட்டன் நீங்க ஒரு தடவை அமுக்கலாம். அதனால தான் அதை உறுதி செய்யறதுக்கு தான் நாங்க திருப்பி 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 அழுத்துறது. திருப்பி 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 அழுத்தினா அது கல்ல ஓட்டு. அதுக்கு தான் பச்சை பச்சை பச்சைக்குன்னாரு எங்க தலைவர். ஓ, மத்த வேற எதுவும் கிடையாது. அப்புறம் ஏதோ எங்க தலைவன் எதுவுமே தெரியாத மாதிரியும் அறிவில்லாதவன் செய்யறது மாதிரியும் நாங்க எல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால அப்படி தெரியுது. மக்களுக்கு இந்த திருட்டு ரகசியத்தை எவனும் சொல்லிக் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சீரியஸா நீங்க பச்சை பச்சை சொல்லி கொடுக்குறீங்க. முதல்ல அறியாத மக்களுக்கு புரிய வைக்கணும். முதல்ல அறிய சிவன் ஒண்ணு, அறியாத மயில மண்ணு அப்படின்னு விவேக் ஒரு டைலாக் சொல்லுவாரு, அது மாதிரியா? அதான் எவ்வளவுதான் எடுத்து சொன்னாலும் புரிஞ்சுக்கிற இடத்துல இல்லைங்கிறப்ப நம்ம என்ன பேச உங்களுக்கே புரியலைங்க. நீங்க பாட்டு பச்சை பச்சைன்னு அழுத்தினா அது செல்லாத ஓட்டுங்க. ஐயோ ராமா, அடுத்த முறை தெளிவா எழுதி விடுங்க. உங்கள் ஒரு விரல் புரட்சி நீங்க சர்க்கார் படத்துல தெளிவா எழுதி கொடுத்துருக்காரு ஏஆர் முருகதாஸ். ஒரு விரல் புரட்சியை ஒரு முறை எழுத்துங்க, உங்களுக்கு ஓட்டு விழும் சொல்லுங்க. எங்க தலைவன் முடிவு பண்ணாப்லன்னு வச்சுங்க, பச்சைக்கு பச்சை தானா, ஜெயிக்காட்டாலும் பரவாயில்ல, எல்லா ஓட்டையும் நோட்டால போடுன்னு சொல்லிட்டு போயிடுவான். சுத்தம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதுக்கு நீங்க பிஜேபியில போட்டு போன்னு சொல்லலாம். பிஜேபியில போட்டு ஹலோ, தலைவன் மத்தவனை அழிக்குன்னு நினைச்சிட்டாப்லன்னா தன்னை அழிச்சிருவாப்ல. அது எப்படி புரியலையே? மத்தவனை அழிக்கணும்னு முடிவு பண்ணுனா தானே அழிச்சுக்குவாரு. தன்னை அழிச்சு கூட மத்தவனை அழிப்பாரு. ஓ, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நாங்க இப்போ வரைக்கும் டிவிகேல விசில் சின்னத்துல ஓட்டு போடுங்கன்னு தான் நாங்க பறைச்சாட்டிக்கிட்டு இருக்கோம். எங்க எல்லாரும் எங்க வாயில வந்து நோட்டாவுக்கு ஓட்டு போட வச்சிடாதீங்க. சொல்ல ஆரம்பிச்சோம்னா அத்தனை பேரும் நோட்டாவில் குத்திட்டு போயிடுவோம். உங்கள் தேர்தலே அப்புறம் செல்லாம போயிடும். நீங்க தலைவர் மாதிரியே தற்கொலை. ஹலோ, கட்சி ஆரம்பிக்கிறப்ப ஆட்சி செய்ய ஆரம்பிச்சாச்சு. இது ஒரு கனவா? கனவா? அதான் நிஜம். கனவுல தான் டூயட் படைன்னு பார்த்தா இப்ப அரசியலே நடக்க போற நிஜத்தை பார்த்து மிரண்டு போயிருவீங்க. சீரியஸா என்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. எங்களோட திட்டம்லாம் வந்து கூவத்தை கிளீன் பண்றது கிடையாது. புரியுதுங்களா? அப்படி கூவத்துல அணை கட்டி அந்த கூவாத்து கடல்ல சேராம இருக்கிற திட்டங்களை வச்சிருக்க. ஆல்ரெடி திட்டம்லாம் போயிட்டு இருக்கு, நல்லா கிளீன் பண்ணி போயிட்டு இருக்கு. நீங்க புதுசா வந்து என்ன பண்ண போறீங்க? குட்டையை கலக்க போறீங்களா? அப்படி குட்டையை கலக்க போறோமா? ஹலோ, ஆனா நதியே இல்லாத ஊருக்கும் நதி விடுற திட்டத்தை நாங்க ஏற்படுத்தி வச்சிருக்கோம். புரியுதுங்களா? காரைக்குடிக்கு எவனாவது நதி போடுவானா? நீங்க போட போறீங்களா? அப்புறம் காரைக்குடியில் இருக்கிறவன் என்னைக்காவது ஒரு நாள் போட் சவாரி பண்ணி பார்த்துருப்பானா? அதெல்லாம் யார் கொண்டு வருவா? எங்களை தவிர எவனால முடியும்? வேணாம். சீரியஸா மக்களுக்கு நல்ல நல்ல திட்டங்களை கொண்டு போய் கொடுக்கணுங்கிறதுக்காக தான் எங்கள் தலைவன் ஆட்சிக்கு வரணும்னு நாங்கள் வெறி கொண்டு நின்றுட்டு இருக்கோம். ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்களேன். ஏதாவது ஒரு திட்டம் சொல்லுங்க. கடல்ல இருக்கிற திமிங்கல பால் எல்லா மக்களுக்கும் கிடைக்கிறது இல்லை, தெரியுமா? நீங்க வந்தா வண்டி வச்சு சப்ளை பண்ணுவீங்க. கண்டிப்பா. ஆல்ரெடி ஆவின் பால் சப்ளை ஆயிட்டு இருக்குங்க. அந்த பால் யாருக்கு? அந்த ஆவின் பால்ல சத்து இல்ல, ஒரு கொழுப்பு சத்து இல்ல. திமிங்கல பால்ல கொழுப்பு சத்து இருக்கு. புரியுமா? நீண்ட நாள் வாழணும்னா என்ன பண்ணணும்? திமிங்கல பால் கொடுக்கணும். ஆவின் பால்ல நாங்க திமிங்கல பால் கொடுப்போம். அதுக்கு திமிங்கலத்துல பால் வரணும். திமிங்கல் திட்ட பால் வரணுமா? வேணாங்க, வேணாம். ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க. ஒரு இழப்பு ஏற்பட்டுச்சுன்னா நீங்க வந்து அறிக்கை வெளியிடணும். இது மாதிரி மனம் வருந்துறேன், நானும் அது ஒரு காரணமா இருப்பேன் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒரு அறிக்கை வெளியிடணும். கடந்த முறை சேலத்தில் நடந்துச்சுல்ல, சூரஜ்னு ஒரு பையன் இறந்தாப்புல. சுராஜான்னு ஒரு பையன். ஒரு அறிக்கை, அவங்க கட்சிக்காரர் ஒருத்தன் போய் அவங்க குடும்ப செலவு நான் பார்த்துன்னு சொல்லி இறங்கி ஒரு மார்ச்சல இறங்கி பண்ணாரு. இது தலைவருக்கு தெரியுமா தெரியாதா? ஒரு அறிக்கை வெளியிடணும்னா வேண்டாமா? ஏங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா? எங்க கட்சி எந்த அளவுக்குன்னு தலைவன் இறங்கி வந்து வேலை செய்யாட்டினாலும் அவன் வந்து இறங்கி வந்து வேலை செய்யறான்ல. தெரியுமா தெரியாதா? தெரியவே வேண்டிய அவசியம் இல்ல. புரியுதுங்களா? நாங்க பார்த்துப்போம். மக்கள் எங்கள் மக்களுக்கு நாங்க துணை நிக்க மாட்டோமா? எங்க தலைவன் தான் வந்து நிக்கணுமா? நிக்கணும்னு சொல்லல, ஒரு அறிக்கை, ஒரு மனம் வருந்துகிறேன், ஒரு கண்ணீர் அஞ்சலி. அதான் உங்களுக்கெல்லாம் ட்ராமா போட்டு நடிச்சு கட்டினாதான் நம்புவீங்க. அன்னைக்கு பண்ணது ட்ராமா, நாங்க பண்ணது ட்ராமா. ஆமா. ஹலோ, மற்ற கட்சிக்காரன் தான் ட்ராமா போட்டு நடிச்சுக்கிட்டு இருக்கான். புரியுதுங்களா? அதை முதல்ல நல்லா புரிஞ்சுக்குங்க.
வேணாம். வேணாங்க. என்னதான் சொன்னாலும் நீங்களாம் நம்ப போகிறதில்ல. நீங்களாம் மக்கள் கிடையாது, மாக்கள். ஆட்டு மண்ட கூட்டம் மாதிரி ஆயிட்டீங்க. ஓ, நீங்கள் வந்து மாட்டு மந்தையா மாற்றுவீங்களா அப்படி? மாட்டு மந்தையாவா? ம். ஒரே லைனில் நின்று ஒன்றா போயிட்டு இருக்கீங்க. எங்கேயாவது செம்மறி ஆடு தனியாக போய் நின்று பார்த்துருக்கீங்களா? கூட்டமாக ஒரே மாதிரி போகும். அது மாதிரி தான் போகுதுங்க. பச்சக் பச்சக். நன்றி வணக்கம். பச்சக் பச்சக்கு நன்றி வணக்கம்மா. ஆமாம், இல்லை முடிச்சுக்கலாம்னு சொல்ல வர்றேன். முடிச்சுக்குங்க. பச்சக் பச்சக். ம், நன்றி. நன்றி வணக்கம்.